கடலாடியில் வந்து பூமி பூஜை போட்டாப்புல நேர்கூட கட்டுறதுக்காக இந்த இடம் வந்து நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். சாலை விரிவாக்க பணி வருது 4 வழி சாலைனால் அந்த இடம் வந்து 18 லட்ச ரூபா வீணாகுது. பச்சைப்பன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏரி மண் எடுத்தாப்புல செங்கசூளைக்காக அதை தடுத்து நிறுத்துறதுனால இந்த 2 காரணத்தை வச்சு மாவட்ட பிரதிநிதி NS முருகன் தூண்டுதல் பெற காலையில் 8 மணிக்கு நான் பால் கொடுத்துட்டு இருக்கும்போது ஈஸ்வரன் கோயில் ஏத்தாப்புல கடுமையாக தாக்கினாங்க. மண் கடத்தல் குறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்ட சமூக ஆர்வலர் மீது திமுக நிர்வாகி கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கடலாடி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகநாதன். சமூக ஆர்வலரான இவர் அப்பகுதியில் நடைபெறும் மணல் கடத்தல், ஊராட்சிகளில் நடைபெறும் முறைகேடு, ஏரிகளில் மண் திரட்டு ஆகியவை குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார். இந்நிலையில் செங்கம்போலூர் 4 வழிச்சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலை அமையும் பகுதியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நிழற்குடை அமைக்கும் பணியினை கடந்த 1 வாரத்திற்கு முன்பு துவங்கி வைத்தனர். மேலும் சாலை விரிவாக்க பணிகள் முழுமையாக முடிவடையாததால் தற்போது அங்கு அமைக்கப்படும் நிழற்குடை அகற்றும் நிலை ஏற்படும் என்றும் இதனால் மக்களின் வரிப்பணம் 18 லட்சம் ரூபாய் வீணடிக்கப்படும் எனவும் சமூக ஆர்வலரான ஜெகநாதன் வாட்ஸ்அப் குழுக்களில் செய்தி வெளியிட்டுள்ளார். இதையெல்லாம் கண்டு ஆத்திரமடைந்த திமுக மாவட்ட பிரதிநிதி முருகையன் என்பவரின் தூண்டுதலின் பெயரில் திமுக நிர்வாகியான செங்கல்சூளை அதிபர் பச்சையப்பன் என்பவர் சமூக ஆர்வலரான ஜெகநாதனை வழிமறித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அருகில் உள்ள கடலாடி அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் தவறுகளை சுட்டிக்காட்டினால் அவர்கள் மீது குண்டர்களை வைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்துவது அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர் வேதனை தெரிவித்துள்ளார். கடலாடியில் வந்து பூமி பூஜை போட்டாப்புல நேர்கூட கட்டுறதுக்காக 6/3/2025 கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி பேசுத்தி சரவணன் MLA அவர்கள் பூமி பூஜை போட்டாப்புல அந்த இடம் வந்து நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். சாலை விரிவாக்க பணி வருது 4 வழி சாலைனால் அந்த இடம் வந்து 18 லட்ச ரூபா வீணாகுது. ஏன் அதை தடுத்து நிறுத்தணும்னா சமீபத்தில் வந்து 16 கோடி ரூபாய் அளவில் வந்து மதிப்புள்ள மேம்பாலம் வந்து தென்பண்ணை ஆற்றில் அடிச்சின்னு போச்சு. அதே மாதிரி கடலாடியிலையும் வந்து 18 லட்ச ரூபா வீணாகக்கூடாது, மக்களோட வரி பணம் வீணாகக்கூட நோக்கக்கூட அந்த கொள்கை கோட்பாடை வச்சு நான் வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன். காமராஜ் சிலை பின்புறம் போதுமான இட வசதி இருக்குது, பாட்டப்புறம் இருக்குது, வீடு ஆக்கிரமிப்பு அகற்றிட்டு அந்த இடம் நேர்கூட கட்டுங்கன்னு என்னோடய கோரிக்கை. அது மற்றும் வந்து திமுக நிர்வாகியான சரவணன் பச்சைப்பன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏரி மண் எடுத்தாப்புல செங்கசூளைக்காக அதை தடுத்து நிறுத்துறதுனால இந்த 2 காரணத்தை வச்சு மாவட்ட பிரதிநிதி NS முருகன் தூண்டுதல் பெற காலையில் 8 மணிக்கு நான் பால் கொடுத்துட்டு இருக்கும்போது ஈஸ்வரன் கோயில் ஏத்தாப்புல கடுமையாக தாக்கினாங்க.